சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா ஒரு பூண்டு குழம்பு, ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட். இது என்ன சொல்கிறது, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நீங்கள் வச்சுட்டு சரி இப்போ எங்கேயோ ட்ராவல் போகிறீங்கன்னா கூட இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு 2 days கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். நல்லா புளி ஊற்றி நல்லா வைக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு நான் இதில் வந்து சின்ன வெங்காயம் இது எல்லாம் பீல் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டெல்லாம் பீல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன்ஸுக்கு அளவுக்கு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஆர்டினரி ஆயில்னால் நீங்கள் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் ரைஸ் பிரான் ஆயில்னால நான் இது கம்மியாக போதும் எனக்கு, அதனால தான் அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து இதில் வந்து கடுகு போட்டு கடுகு பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிய விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, உரித்த பூண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. அதாவது ஒரு பவுலுக்கு 2 பவுல் வச்சு மெஷர்மெண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. கடுகெல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஆயில் பார்த்தா உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நிச்சயமாகவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். ரைஸ் பிரான் ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு கொடுக்கும், அதனால தான். ஆனால் கொலஸ்ட்ரால்லாம் கம்மியாக இருக்கும். அதுக்காக கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வருது பார்த்தீங்களா? மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. கறியை விட்டுறாதீங்க பூண்டை. கரிஞ்சு போயிடுச்சுனாக்கா டேஸ்ட் மொத்தம் போயிடும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், 1/4 பாகம்தான் பூண்டு இருக்கும், 1/4 இல்லைன்னா அரை பாகம்தான் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அங்கங்கே பூண்டு இருக்குது, ஆனால் பூண்டு நிறையவும் இருக்குது, இல்லாமலும் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சியில் போட்டுக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி புளி கரைசலில் வேறு நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல வெங்காயம் வதங்கி வரட்டும். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். புளி வேறு நம்ம ஆட் பண்ணுறோம், அதனால் தக்காளி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். 2 தக்காளி ஃபைனாக கட் பண்ணாலும் சரி தான், இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கட் பண்ணாலும் சரி தான், நல்லா மேஷ் ஆகணும் குக் பண்ணும்போது. கிளறாமல் அப்படி விட்டிங்கன்னா அடியில் அப்புறம் தீஞ்சிடும். பூண்டு போட்டிருக்கனால சீக்கிரமாக இதாகிடும். பூண்டு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணது ரீசன் என்னென்னா, வெங்காயத்தோடு நம்ம சேர்த்து ஆட் பண்ணும்போது பூண்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் வதங்காது. ஏன்னா வெங்காயத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து பூண்டோடு சேர்ந்துட்டு வதங்கி வராது, அதுக்காக தான். அப்புறம் அது இன்னொரு ஃப்ளேவராக கொடுக்கும், கொஞ்சம் பூண்டோட பச்சை ஸ்மெல் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆட் பண்ணுற ஆயில் கடைசி வந்து நமக்கு அந்த குழம்புல வெளியில் பிரிஞ்சு வந்துடும். அப்போ தான் நமக்கு அது வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். தொக்கு மாதிரி தக்காளியை போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு ஃபார்ம் ஆகி வரணும். இதில் வந்து இப்போ நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கட்டி பெருங்காயம் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆயில் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஆயிலில் இந்த பூண்டோட சேர்த்தே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் தூள் தான் போட்டிருக்கேங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்கேன். மசாலா போட்டிருக்கோம், மசாலா தீஞ்சிடக்கூடாது, அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி விட்டுருக்கேன். அந்த மசாலாயோட பச்சை வாசனை போன அப்புறமா தான் நான் புளி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணி அந்த மசாலாலாம் நல்லா அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும்.
பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறவங்க பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணாதீங்க, க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓவரால் நம்ம ஆட் பண்ண ஒரு இந்த நான் கலர் அதே கரண்டிக்கு கிட்டத்தட்ட 4 தவிக்கிட்ட ஆட் பண்ணியிருந்தேன். அது அவ்வளோமே ஓவரால் ரெடியூஸ் ஆகிடுச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. புளியில் வேறு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கான உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ புளி கரைசல் கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் இடப்பட்ட இதில் வச்சு தீ வச்சு கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா ரொம்ப நேரம் ஆகும் இது ஆகிறது. கொதிச்ச அப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சு இது பண்ணிக்கலாம். குழம்பு வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை புளி தண்ணியே இல்லைன்னா தண்ணி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து மண்டை வெல்லம் தான் இருக்குன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைங்கிறவங்க நம்ம வந்து சாதாரணமாக ஜீனியை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆயிலெலாம் சைடில் பிரிஞ்சு வர தொடங்கிடுச்சு. நான் மல்லித்தழைலாம் இருக்குன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அவ்வளோதான் இது பண்ணிக்கிறேன். எப்படி வந்து ஆயிலெலாம் ரெடியூஸ் ஆகி நான் கொஞ்சம் வந்து ரொம்ப லிக்யூடாகவும் வைக்கல, ரொம்ப திக்காகவும் வைக்கல. மதியத்துக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை கொஞ்சம் லிக்யூடாக இதுக்கு முந்தின பதத்தில் இறக்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் நேரம் போக போக கொஞ்சம் இறுகும், ரொம்ப இறுகாது, கொஞ்சம் சூடாக கொஞ்சம் இறுகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒப்பீனியன் என்னதுங்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு மேலும் உள்ள வீடியோஸ் போடுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.